அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஒன்றிய நிர்வாகம், மத்திய அரசை பற்றி பார்க்க போகிறோம். பகுதி 5 ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். குடியரசுத் தலைவர் ஒரு பெரிய ஸ்டோரி, அதிகமான கொஸ்டின் அங்கே தான் இருக்குது. ஓகேவா? அது பார்க்காதவங்க பார்த்துருங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் எல்லாருமே சேர்த்து பார்த்துடலாம். துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் வந்து பிரதமர், அமைச்சரவை, கேபினட் அமைச்சரவை, அந்த எல்லா அமைச்சரவையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து சிஏஜி, அடுத்தது அட்டார்னி ஜென்ரல். அதெல்லாம் சும்மா ஒரு 3-2 ஆர்டிக்கல் படித்தா போதும், புக்கில் இருக்க அளவில் படித்தா போதும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் தற்போது யார் இருக்கா அப்படின்னா ஜெகதீப் தன்கர் இருக்காங்க, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? நிறையா பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இப்போ சமீபத்தில் கூட எதிர்கட்சி என்ன பண்ணாங்கன்னா, அவர் எப்படி பேசுவார் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்கட்சி, வெளிநடப்பு செஞ்ச எதிர்கட்சி செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு. நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர் எப்படி பேசுவார், நம்ம கலாச்சிக்கிறோம்ல, அடுத்தவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்கிறோம்ல, அந்த மாதிரி துணை குடியரசுத் தலைவரவே திரிணாமுல் காங்கிரஸ், வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். நியூஸ் பேப்பரில் 2-3 நாள் தொடர்ந்து வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, நமக்கு அந்த கதை வேண்டாம். துணை குடியரசுத் தலைவர் தற்போது யார் இருக்கா அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அவர். யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்வு முறை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்படுதுன்னா அமெரிக்கா. துணை குடியரசுத் தலைவர் தேர்வு முறை அமெரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டது, யூஎஸ். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல். இதில் நிறைய ஆர்டிக்கல் இருக்கும், தேவையில்லை. குடியரசுத் தலைவருக்கு தான் நிறைய ஆர்டிக்கல் படிக்கணும். ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு 3 ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் பிரதமருக்கு 3 ஆர்டிக்கல் தான், 74, 75, 78, மறக்கவே கூடாது. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கும் இதே தான், 63, 64, 67. 64 ஒன்றும் இல்லை. 64 என்ன அப்படின்னா 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக இருக்க வேணும். அவர் யார் அப்படின்னா இந்தியாவோட 2வது உயர்ந்த அதிகாரம் கொண்ட ஒரு பதவி. அவரோட பதவி வந்து 2வது அதிகாரம் கொண்ட பதவி. ஏன்னா ஃபஸ்ட்டு அதிகாரம் கொண்டது குடியரசுத் தலைவர், 2வது அதிகாரம் கொண்ட ஒரு பதவி வகிக்கும் நபராக தான் யார் இருக்கா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். கண்டிப்பாக இருக்கணும், இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கணும், 2வது உயர்ந்த அதிகாரம் கொண்டவராக இருக்கணும். அவ்வளோதான். இதை பற்றி தான் 63 சொல்லுது. அடுத்தது 64. 64 என்ன அப்படின்னா, அவர் தேர்வு செய்யப்பட்ட பின்பு ராஜ்யசபாவின் தலைவராக இருப்பார். ராஜ்யசபாவின் தலைவரே யார் தான்? துணை குடியரசுத் தலைவர். ராஜ்யசபாவின் தலைவர். ஆக்சுவலாக துணை குடியரசுத் தலைவர்ன்ற பேரில் அவருக்கு சம்பளம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. என்ன பேரில் தான் அவர் சம்பளம் எல்லாமே வாங்குறாரு? ராஜ்யசபாவின் தலைவர் அப்படின்ற பேரில் தான் அவருக்கு சம்பளமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதான் 64. ராஜ்யசபாவின் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் என்பதை குறிப்பிடுவது 64. அடுத்தது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, அடுத்தது 67. இந்த 67 ஒரு 3 ஆர்டிக்கல் தான். ஒன்று 63, அடுத்தது 64, அடுத்தது 67. ஓகேவா? ஓகே. இது வந்து அவரோட அந்த 5 ஆண்டு பதவி காலத்தை பற்றி சொல்லுது. பதவி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு தான். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறதா 67. மீண்டும் தேர்வு செய்யலாம் முடியாது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரை மீண்டும் தேர்வு செய்யப்படலாம். குடியரசுத் தலைவரையும் மீண்டும் தேர்வு செய்யலாம், துணை குடியரசுத் தலைவரையும் மீண்டும் தேர்வு செய்யலாம். அதை பற்றி சொல்கிறதா 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் என்ன பண்ணலாம்? துணை குடியரசுத் தலைவராக இருக்கலாம். அதை பற்றி சொல்கிறதா விதி 67. ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 100 ஆர்டிக்கல் முக்கியம். 67 ஆர்டிக்கல் முக்கியம்தான். 67 வந்து அந்த 5 ஆண்டு பதவிக்காலம் ப்ளஸ் மீண்டும் அவர் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்றத சொல்லுது. துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் வந்து முழுவதும் மாநிலங்களவைக்கு பொறுப்பானவர் தான். மாநிலங்களவையோட தலைவர். அதே மாதிரி அவருக்கு அதிக தகுதிகள் பார்த்திங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். எல்லாமே பார்த்துருப்போம். சரி, ஓகே. அடுத்தது இவருக்கான பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்குவார் அப்படின்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான்.
67 வந்து அந்த பதவி காலத்தை பற்றி சொல்லுது, 5 ஆண்டுகள் அப்படின்றத. பதவி பிரமாணம் செய்து வைப்பது குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் செய்து வைப்பவருக்கு குடியரசுத் தலைவர். அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்குவதும் துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை வழங்குவார். அதே மாதிரி குடியரசுத் தலைவரும் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட தான் வழங்குவார்? துணை குடியரசுத் தலைவர். 2 பேரும் மாற்றி மாற்றி வழங்கிக்கிடுவாங்க அந்த ராஜினாமா கடிதத்தை. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த 67 ஆல்ரெடி பார்த்தோம். அந்த 5 ஆண்டு பதவிக்காலம், 5 ஆண்டு பதவிக்காலம் வந்து 67 அப்படின்னு பார்த்தோம். ஒரு 3 வகையில் தன்னோட பதவியை இழக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னவே அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வழிகளில் அந்த பதவியை வந்து இழக்கலாம். துணை குடியரசுத் தலைவர் பதவியை ஒன்று இறந்து போகிறது, இன்னொன்று அவரே வந்து பதவி துறப்பு செய்வது. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர்கிட்ட பதவி துறப்பு கடிதத்தை கொடுப்பாரு. அவரே முன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்ட்டு போகலாம். அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அது வந்து நல்ல ஒரு நாட்டோட உயர்ந்த பதவியில், அதனால் பதவி துறப்பு செய்ய மாட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு பதவி துறப்பு செய்தாலும் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னோட அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்குவார். எல்லாமே 67 கீழே தான் வரும். அடுத்து பதவி நீக்கம். இதுவரையே துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கமெல்லாம் செஞ்சது இல்லை. ஆனால் பதவி நீக்கம் செய்கிறதும் உண்டு. பதவி நீக்கமும் என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவரைவே பதவி நீக்கம் செய்யலாம். நாட்டின் மரியாதை, அவங்களோட பதவிக்கான மரியாதையின் காரணமாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பதவி நீக்கமெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த 3 வழிகளில் 5 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னோட பதவியை என்ன பண்ணலாம்? இழக்கலாம். தன்னோட பதவியை 5 ஆண்டுகளுக்கு முன்பே எந்தெந்த வழிகளில் இழக்கலாம்னா, ஒன்று இறந்து போயிடுறது, 2வது பதவி துறப்பு செய்கிறது, 3வது பதவி நீக்கம். எல்லாமே 67 கீழே தான் வருது. அடுத்தது அவங்களுக்கான தேர்தல் அதே போல் தான். குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரியே மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்வு செய்யப்படுவாங்க. அதான் 66ல் 1 சொல்லுது. 66ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களோட அந்த எலெக்ஷன் மறைமுக தேர்தல் மூலம் 66 அப்படின்னும் இருக்குது சில புக்கில். நமக்கு ஸ்கூல் புக்கில் 66ல் 1ன்னு தான் இருக்குது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 66ல் 1 தான் மறைமுக தேர்தல் மூலம் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு. அந்த வாக்காளர் குழுமம் எல்லாமே. வாக்காளர் குழுமம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துட்டோம். என்னென்ன அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டவங்க, நியமனம் செய்யப்பட்டவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு பெரிய டீமே இருக்கும் அந்த வாக்காளர் குழுமத்தில். அந்த வாக்காளர் குழுமம் தான் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை. ஓகே, இவ்வளோ தான். துணை குடியரசுத் தலைவர் பற்றி இவ்வளோ தான். ஆனால் பிரதமர் பற்றி நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து உங்களோட பட்டியல் பார்த்தோம்னா முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். 2 வருஷம் நீண்ட காலம் இருந்திருப்பாங்க. 2 வருஷம் ரொம்ப குறுகிய காலம். நீண்ட காலம் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன்னு சொல்லலாம். ராதாகிருஷ்ணன். ரொம்ப குறுகிய காலம் அப்படின்னா இவர் வெங்கடகிரியை வந்து சொல்லலாம். ஓகேவா? அடுத்து சமீபத்தில் யார் இருக்கா அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜெகதீப் தன்கர் வந்து இருக்கார். ஓகே, அதே போதும். அடுத்தது பிரதமர் பதவி வந்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதவி. இங்கிலாந்து மாதிரியே கொண்டதான் பிரதமர் பதவி. அங்கே துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருப்பேன், அது வந்து US அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து UK இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதவி தான் பிரதமர் பதவி. இங்கே படிக்க வேண்டியது 3 விதி தான். அங்கேயும் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு விதியை மிஸ் பண்ணிட்டோம். 100 ஞாபகம் வச்சுங்க. துணை குடியரசுத் தலைவரை பொறுத்தளவு அந்த 100 விதி முக்கியம். எதுக்கு விதி 100 அப்படின்னா கேஸ்டிங் ஓட்டு போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விதி 100ன் படி அந்த ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா சமநிலையில் இருக்கும்போது விதி 100 பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டு போடுவாங்க. விதி 100 பயன்படுத்தி, அதான் கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முடிவு வாக்கு, அதான் 100. மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது, மாநிலங்களவையில் ஒரு மசோதா, சட்ட மசோதா, அது நிதி மசோதா இல்லை, சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்குது. இப்போ எல்லாமே குடியரசுத் தலைவர்னாலே ராஜ்யசபா தான். இப்போ ராஜ்யசபாவில் ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. சட்ட மசோதா, திரும்பவும் சொல்கிறேன், சட்ட மசோதா, நிதி மசோதா இல்லை. இப்போ ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. அதுக்கான ஓட்டு, அந்த வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு 30னா அந்த பக்கமும் 30 ஈக்குவலாக இருக்குது. அந்த டைமில், அந்த ஈக்குவலாக இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் ஓட்டு போடலாம். குடியரசுத் தலைவர் எந்த பக்கம் ஓட்டு போடுறாரு, துணை குடியரசுத் தலைவர் ஓட்டு போடலாம். எந்த பக்கம் ஓட்டு போடுறாங்களோ அதுதான் வந்து பாஸ் ஆகும். அவர் பாஸ் பண்ண வேணாம்னு நினச்சி ஓட்டு போட்டார் அப்படின்னா அது பாஸ் ஆகாது, சட்டமாகாது. பாஸ் பண்ணணும்னு நினச்சி அவர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட அந்த ஓட்டு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முடிவு பண்ணும். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா முடிவு வாக்கு அல்லது கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற ஒரு சிறந்த அதிகாரம் கேஸ்டிங் ஓட்டு. ஆர்டிகல் 100 ஆல்ரெடி ஒரு 3 விதி சொல்லியிருப்பேன். 63, அடுத்தது 64, 67, இங்கே 66ல் 1,
இப்போ ஒரு 100 ஆர்டிகல் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். துணை குடியரசுத் தலைவரை பொறுத்தளவு அவ்வளோதான் ஆர்டிகல், அவங்க தொடர்பான நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க ஆர்டிகல். அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 1, 78, 75 இது 3 தான் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா பிரதமருக்கு முக்கியமான விதிகள். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரதமரோடு தொடர்புடைய முக்கியமான விதிகள் இவ்வளோ தான். இந்த 74 1 பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அமைச்சரவை பிரதமர் தலைமையில் ஒரு அமைச்சரவை குழு இருக்கும், அவங்க சொல்கிறது தான் பாவம். பார்த்தீங்க அப்படின்னா வரை கேட்பாங்க. இப்போ அம்மா இருக்காங்கன்னா, திரௌபதி முர்மு அம்மா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் இருக்கும், அவங்க சொல்கிறத அவங்க கேட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? அதான் உண்மையான தலைவர் பிரதமர் என்றும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா அந்த பதவியை சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் பதவியை. சொல்கிறத கேட்டு ஆகணும், அதுதான் ஆலோசனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க அது பிரதமர் தலைமையில் இருக்கும். பிரதமர் தலைமையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். அந்த டீம் சொல்கிறத மட்டும்தான் யார் கேட்கணும், அந்த குழு சொல்கிறத மட்டும்தான் யார் கேட்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர், தற்போது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க கேட்கணும். அதான் 74 1. அடுத்தது 75 பார்த்துடலாம். 75 நியமனம். குடியரசுத் தலைவர் தான் யாரை நியமனம் பண்ணுவா, பிரதமரை நியமனம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியை யார் நியமனம் பண்ணியிருப்பா, இவங்க இன்னும் அப்போது ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க, அவங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க 2019. இனி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இப்போ 2024 இப்போ 2 மாதத்தில் திரும்ப நரேந்திர மோடி ஜெயிச்சாங்க அப்படின்னா வின் பண்ணாங்கன்னா அப்போ யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா திரௌபதி முர்மு தான் நியமனம் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர். அதான் நியமனம். அது 74. அதுவும் 74 தான். இப்போ பிரதமரை நியமனம் பண்ணிட்டாங்கன்னா மற்ற அமைச்சர்களை பிரதமர் அறிவுரை வழங்குவாங்க. இவங்களுக்கு இந்த துறையில் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கன்னா இவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுங்க. வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் இருக்கா, இப்போது ராஜ்நாத் சிங் இருக்காரா, அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அடுத்தது உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்காரா, அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே பிரதமர் தான். அதை கேட்டு யார் பண்ணுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. அதுவும் எந்த விதி தான், 75 தான். இப்போ இருக்கிறவங்கள வச்சே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இவங்க எல்லாரையும் இவங்களை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு பிரதமர் சொல்லுவாங்க. அது 75 கீழே தான் யார் பண்ணுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இந்த நியமனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. பிரதமர் இப்போ நார்மலாக இப்போ ஒரு 3 மாதத்தில் எலெக்ஷன் வருது, அதில் பார்த்திங்கன்னா பிஜேபி வின் பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பிஜேபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பாங்க, வாங்க அப்படின்னு. பிரதமர் அந்த கட்சியோட தலைவர், பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. அவங்கள கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் தான் பிரதமர் அப்படின்ற மாதிரி. அதான் பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவாரு. அது 75. இதுவே ஜெயிக்கலை, அவர் வின் பண்ணவே இல்லை, அப்போ அடுத்தது பெரும்பான்மை பெரும் கட்சி யாருன்னு பார்த்து கூப்பிடுவாங்க. அவங்க வின் பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்கா அப்படின்னா அந்த கட்சிக்கு அழைப்பு விடுவாங்க. அடுத்த இடத்துல யார் இருக்கா, அதிக ஓட்டு யார் வாங்கியிருப்பா, அவங்கெல்லாம் கூட்டணி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடுத்து கூப்பிட்டு அப்படி போனவர் தான் 1979 சரண் சிங் போயிருப்பார். பிரதமராக சரண் சிங் போயிருப்பார். ஆனால் இவர் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ளவே இல்லை. ஓகே. அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா அப்போ பெரும்பான்மை யாரும் வாங்கலை. அதனால் பெரும்பான்மை யாரும் வாங்காத காரணத்தினால எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரே காரணத்திற்காக அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி அல்லது அந்த கூட்டணி தலைவரை பிரதமராக நியமிப்பதற்காக சரண் சிங் அவர்களை நீலம் சஞ்சீவி ரெட்டி 1979 அழைப்பு விடுத்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இப்போது ஒரு பிரதமர் இருக்காங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 1984 இந்திரா காந்தி அம்மா இருந்திருப்பாங்க. அப்போது அவங்கள அந்த சுட்டு கொண்டிருப்பாங்க. அந்த சீக்கிய பிரச்சனை பார்த்துருப்பீங்க, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் படிச்சிருப்போம்ல, அதுதான். பஞ்சாப் சீக்கியர்கள், அமிர்தசரஸ் பெரிய பிரச்சனை, அதனால் சுட்டு கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிரதமரில் ஃபஸ்ட்டு சுட்டு கொல்லப்பட்ட பிரதமருமே இந்திரா காந்தி தான். ஃபஸ்ட்டு பெண் பிரதமர் இவங்க தான். ஃபஸ்ட்டு தோற்கடிக்கப்பட்ட பெண் பிரதமர் இவங்க தான். அடுத்து என்னது, ஃபஸ்ட்டு சுட்டு கொல்லப்பட்ட பிரதமருமே இந்திரா காந்தி தான். 74 சுட்டு கொண்டிருப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் அந்த டைமில்
இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பிரதமர் பதவி காலியாக இருக்கும். அப்போ குடியரசுத் தலைவர் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ குடியரசுத் தலைவர் அவங்களாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்து யாரை வந்து பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்னு அவங்களோட விருப்பப்படி, குடியரசுத் தலைவரோட விருப்பப்படி அவங்களே பண்ணிவிட்டு, அப்போ வந்து ஜெயில் சிங் இருந்திருப்பார், கியானி ஜெயில் சிங் இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ராஜீவ் காந்திக்கு அழைப்பு விடுத்து அவரை பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா காலி, அவ்வளோதான். அப்போ அந்த பதவி வந்து வேக்கன்சி, பதவியில் யாரும் இல்லை, இந்திரா காந்தி அம்மா வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த பதவி வந்து எம்டியாக இருக்குது. அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஜெயில் சிங், அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களோட பையன் ராஜீவ் காந்திக்கு அழைப்பு விடுத்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரமும் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு உண்டு. பெரும்பான்மை பெறலைன்னா அடுத்த ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு அவங்களே தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்கலாம். அதெல்லாம் அவங்களோட சுய விருப்பம், தனி உரிமைன்னு சொல்லுவாங்க, சிறப்புரிமைன்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. எல்லாமே 75 கீழே தான் வருது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தகுதி பார்க்கலாம். தகுதி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பிரதமர் ஆவதற்கான, பிரதமர் தானே பார்க்குறோம். பிரதமருக்கு தகுதின்னு பார்த்தோம்னா ஓட்டு தான் வாங்கணும். பெரும்பான்மை பெரும் கட்சியின் 2 அவை இருக்குது. பார்லிமெண்ட்டை பொறுத்தளவு ராஜ்யசபா இருக்குது, இன்னொன்று லோக்சபா இருக்குது. 2 சபையில் ஏதாவது ஒரு சபையில் உறுப்பினராக இருக்கணும். அப்படி உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் பிரதமர் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லை. 6 மாதத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷனை வச்சு வின் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லை. 2 அவையிலும் ஏதேனும் ஒரு அவையில் பிரதமராக இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு நபரையும் பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே அவங்க ஒரு தொகுதியில் வந்து வின் பண்ணணும். ஓகேவா? 6 மாதத்திற்கு ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுருவாங்க. அதெல்லாம் இது பண்ணிடுவாங்க, வின் பண்ணி வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா தேர்வு செஞ்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது மோஸ்ட்லி லோக்சபாவில் இருந்து தான் எங்கே போவாங்கன்னா பிரதமராக போவாங்க. ஏன்னா லோக்சபாவில் இருந்து பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவர் பிரதமராக தேர்வு செய்வார். ஆனால் 3 பேர் மட்டும் ராஜ்யசபாவிலேருந்து வந்திருப்பாங்க. ஒன்று இந்திரா காந்தி அவர்கள் ராஜ்யசபாவிலேருந்து வந்திருப்பாங்க. அடுத்தது தேவகவுடா, இவர் தான் கர்நாடகா சிஎம்மாக இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ராஜ்யசபாவிலேருந்து தான் இவர் போயிருப்பார். ராஜ்யசபாவிலேருந்து தான் போயிருப்பார். அடுத்தது மன்மோகன் சிங், இவங்களும் ராஜ்யசபாவிலேருந்து பிரதமராக இருந்தவங்க. இந்திரா காந்தி ராஜ்யசபாவிலேருந்து பிரதமராக இருந்தாங்க. ராஜ்யசபாவில் இருந்து போய் பிரதமர். ஆனால் மோஸ்ட்லி வந்து லோக்சபாவில் இருந்தால் போவாங்க. இப்போ பிரதமர்லாம் பார்த்திங்கன்னா வின் பண்ணி தான் போகிறாங்க. லோக்சபாவில் மக்களை எதிர்கொண்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்திரா காந்தி அம்மாலாம் அப்படி இல்லை. ராஜ்யசபாவிலேருந்து போயிருப்பாங்க. தேவகவுடா ராஜ்யசபாவிலேருந்து போயிருப்பார். மன்மோகன் சிங் ராஜ்யசபாவிலேருந்து போயிருப்பாங்க. மன்மோகன் சிங் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவிலேருந்து போயிருப்பாங்க. இப்போ பிரதமராகவே 2 அவையிலையுமே உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை வந்து பிரதமர் ஆக்கினாலுமே 6 மாதம் டைம் இருக்குது. எப்படியாவது ஏதாவது ஒரு அவையில் செலக்ட் பண்ணிடுவாங்க, தேர்வு செஞ்சுருவாங்க. சரி, ஓகே. ராஜ்யசபாவிலேருந்து போனது இந்த 3 பேர் மட்டும்தான் இப்போ வரையே. வேறு யாரும் போனதில்லை. இப்போ இருக்க பிரதமர் எல்லாருமே லோக்சபாவில் தான் போகிறாங்க. இவங்க ரொம்ப ஓல்டு. இந்திரா காந்தி அம்மா, தேவகவுடா, மன்மோகன் சிங். ஓகே, அடுத்தது இவங்களுக்கான அதே மாதிரி நம்ம இந்த பிரதமர் பதவி வந்து யூகேலேருந்து எடுத்ததுன்னு சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆனால் யூகேயில் பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து கீழவையிலேருந்து மட்டும்தான் போகணும், லோக்சபாவிலேருந்து மட்டும்தான் போகணும். நம்ம அந்த நாட்டோட மாதிரியே எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் அப்படியே எடுக்கலை. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவிலேருந்தும் வரலாம், ராஜ்யசபாவிலேருந்தும் வரலாம். அப்படி போன 3 பேர் தான் இந்த 3 பேரும். ஆனால் யூகேயில் லோக்சபாவில் இருந்தால் மட்டும்தான் வரணும் பிரதமர். அடுத்தது பதவிக்காலம். பதவிக்காலம் 5 ஆண்டு தான். பதவிக்காலம் 5 ஆண்டு தான். ஆனால் பதவிக்காலம் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படலை, அரசியலமைப்பில் எதுவும் இல்லை. 5 ஆண்டு, நார்மலாக 5 ஆண்டு. அதுவும் போக பெரும்பான்மை இழந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். பெரும்பான்மை இழந்தால் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பெரும்பான்மை இழந்தது பார்த்திங்கன்னா 1990 விபி சிங் பெரும்பான்மை இழந்திருப்பார். மக்களவையில் பெரும்பான்மை இழந்து தன்னோட பதவி ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், பெரும்பான்மை இழந்தால் அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை. அடுத்தது தேவகவுடா 1997 இதே கதை தான். மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அந்த பெரும்பான்மை இழந்த 2 பேர். இப்போ கூட இந்த மணிப்பூர் பிரச்சனையில் நமக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம இப்போ பிரதமருக்கு எதிராக, பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக. ஓகே, அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. இப்போல்லாம் அவங்க பயங்கரமான ஒரு இதில் இருக்காங்க. 2 அவையிலுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
சரி, ஓகே. விபி சிங்கும் தேவகவுடாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தன்னோட பதவியவே இழந்திருப்பாங்க. மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பேரும் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டு 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க, பதவி இழந்த 2 பிரதமர்னா இவங்க 2 தான் பதவி காலத்தில். பதவி காலம் எதுவும் அவங்களுக்கு நிர்ணயிக்கலை. இந்த மாதிரி இவங்க பாருங்கள், இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க, 5 ஆண்டுகள் கூட இல்லாமல் போனவங்க தான் இவங்க 2ம். பதவி காலம்ன்ற ஒன்றே அரசியலமைப்பில் தெளிவாக சொல்லலை. அடுத்தது இவங்களுக்கான அதிகாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகாரத்தை ஒரு 3 தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அமைச்சரவை அதிகாரம், அடுத்தது குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரம், பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய அதிகாரம்னு ஒரு 3 அதிகாரம் இருக்கும். ப்ளஸ் இதர அதிகாரங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு அமைச்சரவையோட பிரதமருக்கு என்ன தொடர்பு? அமைச்சரவையோட தலைவரே பிரதமர் தான். ஃபஸ்ட்டு அமைச்சரவையோட அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன் 75 சொல்லியிருப்பேன். பிரதமரை குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் 75 தான். இந்தந்த டிபார்ட்மெண்ட்டை இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமரோட பரிந்துரையில் குடியரசுத் தலைவர் மற்ற அமைச்சர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் 75 தான். அமைச்சரவை பிரதமர் பரிந்துரைக்கு பின்பு அந்த டிபார்ட்மெண்ட்டை துறை ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க, இலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் நம்ம படிச்சிருப்போம். இலாக்கள் இல்லாத ஒரு அமைச்சராக நீடிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகே, அந்த இலாக்கள் எல்லாமே ஒதுக்கீடு செய்கிறது யாருன்னா பிரதமர் தான். பிரதமர் பரிந்துரையில் குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் அமைச்சரோடு தொடர்புடையதான அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களை பிரதமர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஓகே, அந்த துறைகளை மாற்றி அளிக்கலாம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தமிழகத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு 2 துறைகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எல்லாமே அவங்க அப்பா கையிலேயே இருக்குது, முதல்வர் கையிலேயே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழங்குறாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் பிரதமர் நினச்சா என்ன பண்ணலாம், இங்கே மாநிலத்தில் வந்து முதல்வர் கையில் எல்லாமே இருக்குது, அங்கே வந்து பிரதமர் கையில் எல்லாமே இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து டக்குன்னு மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 2019க்கு அப்புறம் அவங்க அவ்வளோவா எந்த துறையும் மாற்றலை. இப்போ அந்த அவர் சட்ட அமைச்சராக ஒருத்தர் இருந்திருப்பார். ஏன்னா அவர் நிறைய அந்த கொலிஜியம் பிரச்சனையில் மாட்டியிருப்பார். அதனால் அவரை மட்டும்தான், ஒரு பேர் கூட ஏதோ ரிசிசு அப்படின்னு வரும், அவரை மட்டும்தான் மாற்றினாங்க அந்த சட்ட அமைச்சரை, மத்திய சட்ட அமைச்சரை. காரணம் என்னென்னா அவர் நிறைய சர்ச்சையில் சிக்கியிருப்பார், இந்த கொலிஜியம்க்கு எதிராக தான் பேசியிருப்பார். அதனால தான் மாற்றினாங்க. மற்றபடி அங்கே 2019க்கு அப்புறம் ஒரு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, மாற்றலை. அந்த எல்லாமே ஆட்ட தான் இருக்குது, பிரதமர் கையில் தான் இருக்குது. பிரதமர் நினச்சா மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிரதமர் நினச்சா என்ன பண்ணலான்னா பதவி நீக்குங்கன்னே சொல்லிடலாம். பதவி இவங்களை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தூக்குங்கன்னு குடியரசுத் தலைவர்கிட்ட சொன்னால் குடியரசுத் தலைவர் தூக்கிடுவாங்க. அப்படி தூக்குங்கன்னு சொல்கிறதே யார் தான்? பிரதமர் சொன்னால் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் அந்த பதவி விலகுமாறு கோரிக்கை வைப்பாங்க. பதவி விலகுங்கன்னு பிரதமர் சொல்லிடுவாங்க. ஓகே, அவங்க பதவி விலகணும். அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பிரதமர் சொன்னாங்கன்னா அவங்க விலகி தான் ஆகணும். அது எல்லா அதிகாரமே பிரதமருக்கு இருக்குது. அடுத்தது அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை, அவங்களுக்குள்ளே நடக்கிற கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பாங்க. அதே மாதிரி அமைச்சரவை குழுவின் தலைவரே யாருன்னா பிரதமர் தான். அந்த எல்லா அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அந்த குழுக்கள் தலைவரே வந்து பிரதமர் தான். அதான் அந்த ஒரு கட்சி பிஜேபி வின் பண்ணுதுன்னா அந்த கட்சியோட லீடரே யார் தான்? பிரதமர் நரேந்திர மோடி தான். அடுத்தது குடியரசுத் தலைவரோட பிரதமருக்கு என்ன லிங்க் அப்படின்னு பார்க்கலாம். என்ன தொடர்பு அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கும் மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க 2 பேருக்கும் பாலமாக செயல்படுறதே யார் தான்? பிரதமர் தான். இப்போ இருக்காங்க மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கார், மத்திய மீன்வளத்துறையோட இணை அமைச்சர் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான். ஓகேவா? இந்த முருகன் தானே இருக்காங்க. அந்த மாதிரி மற்ற எல்லா அமைச்சர்களுக்கும் அங்கே குடியரசுத் தலைவருக்கும் இடையில பாலமாக செயல்படுறவர் பிரதமர் தான். அதே மாதிரி இப்போ யூபிஎஸ்சி தலைவராக இருக்கட்டும், அதன் பிறகு இவராக இருக்கட்டும், யார் அட்டார்னி ஜெனரலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. நிதி ஆணையத்தோட தலைவராக இருக்கட்டும், இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களே நிதி ஆணையத்தின் தலைவரை அரவிந்த் பனகாரியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அப்படி எல்லாரையுமே தலைவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர். அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது யார் தான்? பிரதமர் தான். இவரை தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே யார் சொல்கிறா? பிரதமர் தான் சொல்கிறாரு. அதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் இடையான ஒரு தொடர்பு. அடுத்தது பாராளுமன்றத்தோட பிரதமருக்கு என்ன தொடர்பு அப்படின்றத பார்க்கலாம். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டத்திற்கான ஆர்டிகல் 108 ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துட்டோம். அப்படி கூட்டத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவோ ஆலோசனை வழங்குறதே பிரதமர் தான். பிரதமர்னு சொல்கிறத விட ஆமாம் பிரதமர் தான்.
இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறது, ஒத்தி வைக்கிறது, இது எல்லாமே வந்து பிரதமர் ஆலோசனை வழங்குவாங்க. அதன் பேரில் குடியரசுத் தலைவர் செயல்படுவாங்க. ஆக்சுவலாக குடியரசுத் தலைவர் எல்லாம் சொல்கிறத கேட்டு 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 என்ன பண்ணுறாங்க, அங்கே சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி மக்களவையை கலைக்கிறது ஆர்டிகல் 85, இதுவும் ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்போம். இப்போ மக்களவையை கலைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரைப்பார். மக்களவையை கலைக்கிறதுக்கே யாரை தான் பரிந்துரை வழங்கணும், பிரதமர் தான் வழங்கணும். ஓகே, அடுத்து இதர அதிகாரங்கள் பார்க்கலாம். இதர அதிகாரங்கள் முக்கியமானது, இது நான் ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இப்போது நிதி ஆயோக் இருக்காங்க. தற்போது நிதி ஆயோக் முன்ன திட்டக்குழுவாக இருந்துச்சு. அதோட தலைவரே இவர் தான். நிதி ஆயோக்கோட தலைவரே யார் தான், பிரதமர் தான். அது ஒரு அதிகாரம் தான் அவருக்கு. அதிகாரம் பணிகளில் அதுவும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையான குழு, 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைனா ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவை அமைக்கிறது குடியரசுத் தலைவர். அதோட தலைவராக செயல்படுறது பிரதமர் தான். ஓகேவா? அடுத்தது தேசிய நீர்வளங்களுக்கான குழு, அதோட தலைவரும் பிரதமர் தான். நிதி ஆயோக்கோட தலைவர் முன்ன திட்ட ஆணையம் இருந்துச்சு, திட்ட குழுன்னு இருந்துச்சு, பிளானிங் கமிஷன். அதோட தலைவராக யார் இருந்தானா பிரதமர் தான் இருந்தார். இப்போ நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து யார் இருக்கா, இப்போ சமீபத்தில் நிதி ஆயோக்கோட தலைவராக பிரதமர் இருக்காங்க. துணைத் தலைவராக சுமன் பெரி இருக்கார். சிஇஓவாக சுப்பிரமணியன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். மொத்தம் 3 பேர் முக்கியம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையான ஒரு குழு அமைக்கிறது மட்டும்தான் குடியரசுத் தலைவர். அதோட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். அதே மாதிரி தேசிய நீர்வளங்களுக்கான குழு இருக்கும், அந்த குழுவோட தலைவரும் பிரதமர் தான். ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசின் முதன்மை செய்தி தொடர்பாளர், மத்திய அரசாங்கத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னாலும் பிரதமர் தான், முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அரசியல் ரீதியாக அந்த கட்சியோட தலைவரை யார் அப்படின்னா அந்த பிரதமராக இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த கட்சியோட தலைவர் தான் பிரதமராக இருப்பாங்க. இப்போ இந்த இந்தியா கூட்டணியை பார்த்திங்கன்னா அந்த பிரதமரை வந்து அவங்க சொல்லவே மாட்டுறாங்க. அவங்க தானே சொல்லணும், வின் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்க தான் பிரதமர். அப்போ அவர் தான் அந்த கட்சியோட அந்த இந்தியா டீமுக்கு, இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதுக்கு தலைவராகவே அவர் தான் இருப்பார். ஓகே, அவங்க யாரையும் இன்ன வரையும் சொல்லலை. அடுத்தது பிரதமர் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரதமர் வந்து JL நேரு. இவங்களையும் டாக்டர் மன்மோகன் சிங்கையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா 2 பேருமே 2 முறை பிரதமராக இருந்தவர்கள் இவர்கள் இருவருமே. அதே மாதிரி இந்து அல்லாத முதல் பிரதமர்னா மன்மோகன் சிங் தான் பார்த்திங்கன்னா இந்து அல்லாத முதல் பிரதமர். 2 முறை பிரதமராக இருந்தவர்கள் இவர்கள் இருவரும் தான். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் பார்த்திங்கன்னா முதல் பெண் பிரதமர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்தலில் தோற்று போன பிரதமரும் இவங்க தான் ஃபஸ்ட்டு. அடுத்து மொராஜி தேசாய், காங்கிரஸ் இல்லாத ஃபஸ்ட்டு தலைவர் அப்படின்னா மொராஜி தேசாய் சொல்லலாம். ஜனதா கட்சி இருந்திருக்கும். 1977 80 வரையும் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அல்லாத ஒரு லீடர் அப்படின்னா இவர் தான், மொராஜி தேசாய். வின் பண்ண ஒரு தலைவர்னா பிரதமர்னா இவர் தான். இப்போது காங்கிரஸ் அல்லாமல் நீண்ட நாள் ஆட்சி செய்கிறதுனா பிரதமர் நரேந்திர மோடி தான். காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி, இவர் வெறும் 3 வருஷம் தான் அப்போயே காலி பண்ணியிருப்பாங்க அவரோட பதவியை. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்திரா காந்தி அம்மா தான் வந்திருப்பாங்க. அப்போ 84 தான் அவங்கள சுடுற வரையும் அவங்க தான் இருந்திருப்பாங்க. இப்போ 80 வந்து 80 வரையும் வெறும் 3 வருஷம் தான் ஜனதா கட்சி. அது காங்கிரஸ் அல்லாத ஃபஸ்ட்டு பிரதமர் இவர். ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அல்லாத நீண்ட நாள் ஆட்சி பண்ண ஒருத்தர்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஓகே, மொராஜி தேசாய். அடுத்து இந்த இதுக்கு வந்து அந்த 1900 ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அல்லாத ஒருத்தர். அடுத்தது VP சிங், தேவகவுடா. இவங்கள தான் நான் சொன்னேன், VP சிங்கையும் தேவகவுடாவையும் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா 2 பேருமே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது தோற்று போயிட்டு தன்னோட பதவியை இழந்த பிரதமர். 2 பேர் மட்டும்தான். அதுக்கப்புறமும் யாருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரல. அப்படி கொண்டுட்டு வந்தாலும் அந்த தோற்று போல. இப்போவுமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, பட் அவர் தோற்று போல. அந்த மாதிரி யாருமே இதாகலை. பட் இவங்க 2 பேரும் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் காரணமாக தன்னோட பதவியை இழந்து போனவங்க 2 பேரும். VP சிங், தேவகவுடா பார்த்திங்கன்னா UP சிஎம்மாக இருந்திருப்பாங்க. மாற்றி சொல்கிறோம், VP சிங் தான் UP சிஎம். அதே மாதிரி தேவகவுடா வந்து கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பிரதமராக இருந்திருப்பார். அதே மாதிரி பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா குஜராத்தோட சிஎம்மாக 4 முறை இருந்திருப்பார். 2000 2001
அதுலேருந்து 2014 வரையும் பிரதமர் ஆகிற வரையும் அவர் தான் சிஎம். அங்கே அடிச்சுக்க ஆளே இல்லை. அதே மாதிரி இவர் விபி சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மாக இருந்து வந்தவர் தான். யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் சிஎம்மாக இருந்திருப்பார், அதுக்கப்புறம் பிரதமர் ஆகிருப்பார். அதே மாதிரி தேவகவுடா வந்து கர்நாடகாவில் முதல்வராக இருந்திருப்பார். ஓகே, அடுத்தது விபி நரசிம்மராவ். இவர் தான் தென்னிந்தியாவிலேருந்து போன ஃபஸ்ட்டு பிரதமர். எங்கேருந்து போயிருப்பார்னா ஆந்திராவிலேருந்து போயிருப்பார். அடுத்தது வாஜ்பாய் 3 முறை இருந்திருப்பார். 3 முறை பிரதமராக இருந்த ஒரே ஆள் வாஜ்பாய் மட்டும்தான். அவங்க பார்த்தோம் ஜேஎல் நேருவையும் மன்மோகன் சிங்கையும் பார்த்தோம் 2 தடவை பிரதமர் அப்படின்னு. ஆனால் வாஜ்பாய் 3 தடவை இருந்திருப்பாங்க. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி 2 தடவை இருக்காங்க. 3 முறை வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை, அப்போது இந்த 2 முறையில் இங்கே பிரதமர் நரேந்திர மோடியை சேர்க்கலாமே. நேரு, டாக்டர் மன்மோகன் சிங், நரேந்திர மோடி 15வது பிரதமர். நாட்டோட 15வது பிரதமர் அவர் தான். அடுத்து வந்த எலெக்ஷன்லேயே அவங்க தான் வின் பண்ணதுனால 15வது பிரதமர் நரேந்திர மோடி. இப்பயும் அவங்க தான். அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 முறை சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருப்பாங்க பிரதமர் நரேந்திர மோடி. ஓகே, பிரதமர் பற்றி எல்லாமே படித்தாச்சு. இந்த 3 ஆர்டிகளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அவங்களோட அதிகாரம் எல்லாமே சொல்லிட்டேன், தேவையானது எல்லாமே பார்த்தாச்சு. இந்த 3 ஆர்டிகல் தான் ரொம்ப முக்கியம், 74, 78, 75. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அமைச்சரவைக்கு சிறப்பு அதிகாரம் உண்டு. அதை பற்றி சொல்கிறதா 78. அமைச்சரவை இருக்காங்கல்ல, கேபினட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், இவங்கள தான் அமைச்சரவைன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் உண்டு. அதை பற்றி தான் 88 வந்து சொல்லுது. 88 வந்து சொல்லுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கேபினட் அமைச்சரவை அப்படின்னு இருக்கும். கேபினட் அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த அமைச்சர்களின் முறைசாராத அமைப்பு தான் இந்த கேபினட் அமைச்சரவை. மூத்த அமைச்சர்களின் முறைசாராத அமைப்பு கேபினட் அமைச்சரவை. இந்த கேபினட் அமைச்சரவை தான் முக்கிய முடிவுகள் அனைத்தையுமே எடுப்பாங்க. என்னென்னா பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை. இப்போ பாதுகாப்பு அமைச்சர் கேபினட் அமைச்சர் தான். பாதுகாப்பு அமைச்சர் யார் இருக்கா? ராஜ்நாத் சிங் இருக்காரா? அவர் இதுக்கு கீழே தான். கேபினட் அமைச்சர்கள் அந்த அந்தஸ்தில் தான் வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியுறவு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் இதுக்கு கீழே தான் வருவார். அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்களும் முக்கிய முடிவுகள் இவங்க தான் எடுப்பாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய இந்த டீம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரையை வழங்குவாங்க. அவங்க ஒரு அவசர நிலையை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரை வழங்குவாங்க. கேபினட் அமைச்சருக்கு கீழே வந்து அந்த நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதான் மூத்த அமைச்சர்கள். முறைசாரா அமைப்பு தான் கேபினட், ரொம்ப முக்கியமான ஒன்று. இவங்க வழங்குற பரிந்துரை படி தான் யாரே வந்து அவசர நிலையை அனௌன்ஸ் பண்ணுறா, குடியரசுத் தலைவரை அவசர நிலையை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிதி மசோதா இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் போகும். உண்மையாக நிதி மசோதா எங்கேருந்து தான் போகுது அப்படின்னா இங்கே அந்த கேபினட் அமைச்சரவையிலேருந்து தான் போகுது. ஏன் அப்படின்னா கேபினட் அமைச்சரவையில் தான் யார் இருக்கா? நிதி அமைச்சர் இருப்பாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்கன்னா கேபினட் அமைச்சரவையில் தான் அவங்க இருக்காங்க. அதுலேருந்து தான் ஒரு நிதி மசோதா வந்து இங்கேருந்து தான் போகும். இங்கேருந்து போயிட்டு குடியரசுத் தலைவர் நிதி மசோதாவானது அமைச்சரவையில் இருந்து இந்த கேபினட் அமைச்சரவையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு தான் குடியரசுத் தலைவர் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் லோக்சபாவில் அதை ரீட் பண்ணுவாங்க. யார் ரீட் பண்ணுவான்னா நிர்மலா நிதி அமைச்சர் தான் ரீட் பண்ணுவாங்க. ஓகே, வேறு இது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை முடிவும் இவங்க தான் செய்வாங்க. ஏன்னா வெளியுறவு அமைச்சரே இதில் தானே இருக்காங்க. அந்த வெளியுறவு எல்லா பிரச்சனையும் இவங்க தான் பார்த்துக்குருவாங்க. அது மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள் இப்போ போகிறாங்கல்ல, வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிநாடுகள் அனைத்துக்கும் போய் ஒப்பந்தம் மேற்கொண்டு இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட 6-7 வருடங்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நாடுக்கு போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போவாங்க. அந்த அனைத்து இடத்துக்கும் வந்து பிரதமர் போகிறதில்ல, குடியரசுத் தலைவர் போகிறதில்ல. அனைத்து வெளிநாடுகளுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போவாங்க. அதான் சர்வதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்தெந்த நாடுகளில் போய் அதான் அனைத்து நாடுகள் அந்த நட்புறவு நாடு இருக்காங்களா, நமக்கு நட்புறவு நாடுகள் அனைத்திற்குமே போய் அந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வாங்க. அதான் வெளியுறவுத்துறை அமைச்சரத்தோட வேலை. ஓகே, அதான் சர்வதேச அந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே இந்த அமைச்சரவையின் கீழே தான் பண்ணுவாங்க. ஓகே, பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமிப்பதிலும் இந்த இதுதான். பல்வேறு வெளிநாடுகளுக்கான தூதர்களை பரிந்துரை பண்ணுவாங்க. இவங்களை வந்து பண்ணுங்க எல்லாமே இவங்க தான். யார் அப்படின்னா ஏன்னா இதுக்கு கீழே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகமே இந்த கேபினட்டுக்கு கீழே தானே இருக்குது. அப்போ அந்த எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கிடுவாங்க.
அந்த பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமிப்பதில் அமைச்சரவை முக்கிய பங்கு வகிக்கிறது. கேபினட் அமைச்சரவை முக்கிய பங்கு. அடுத்தது இந்த இராஜாங்க அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க இரண்டாவது, ரொம்ப அதிக அதிகாரங்கள் இருக்காது, பட் இரண்டாவதாக செயல்படுவாங்க. கேபினட் அமைச்சர்களுக்கு உதவியாக தான் செயல்படுவாங்க. கேபினட் அமைச்சர்களுக்கு இவங்க உதவியாக செயல்படுவாங்க. இரண்டாவது குழு. ஓகே, அது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒதுக்கப்பட்ட துறைகளை பார்த்துக்கிடுவாங்க. அதான் மீன் வளத்துறை, பால் வளத்துறை நிறையா இருக்குமே, அது எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிடுவாங்க. அடுத்தது துணை அமைச்சர்கள். இராஜாங்க அமைச்சர்களுக்கு துணையாக இவங்க செயல்படுறாங்க. மூன்றாவது ஒன்று தான் இணை அமைச்சர்கள் அமைச்சரவை அல்லது துணை அமைச்சரவை. இணை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் செயல்படுவாங்க இராஜாங்க அமைச்சர்களுக்கு. இப்போ மீன்வளத்துறை அமைச்சர் இங்கே இருக்கார் அப்படின்னா இணை மீன்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இங்கே இருப்பாங்க, அவங்க தான் இவங்க. இப்போது மீன்வளத்துறை அமைச்சர் வந்து இப்போ ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பேர் தெரியல, அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இப்போ அந்த எல் முருகன் நம்ம தமிழகத்துலேருந்து இருக்காங்கல்ல, அவர் வந்து இணை மீன்வளத்துறை அமைச்சர் தான். அவர் இதுக்கு கீழே தான் வருவார். அப்போது அவர் யாருக்கு ஹெல்ப்பாக தான் செயல்படுறாரு? ராஜாங்க அமைச்சருக்கு ஹெல்ப்பாக தான் அவர் செயல்படுறாரு. அந்த இணை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் எல்லாருமே ஹெல்ப்பாக செயல்படுறவங்க தான். யாருக்குன்னா அந்த ராஜாங்க அமைச்சர்களுக்கு உதவியாக செயல்படுவார்கள். அவங்க தன்னோட பணியை செய்வதற்கு இவங்க எல்லாருமே வந்து உதவியாக செயல்படுவாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது தலைமை வழக்கறிஞர். யார் இருக்கா அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் அந்த வெங்கடராமணி அப்படின்றவர் இருக்கார். ஓகே, 76 தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. 76 நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா அதே போல் தான், எப்பவும் போல் தான் குடியரசுத் தலைவர் தான் இவங்களை நியமனம் செய்வாங்க. நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான். உங்களோட நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர், நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். அந்த அவங்களுக்கான தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, தகுதிகள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி யார் இருக்கா? TY சந்திரசூட் இருக்கார்ல, அந்த தகுதி யார் இருக்கணும்னா இங்கே வேங்கடராமணி இருக்கார்ல, அவருக்கும் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். தலைமை வழக்கறிஞர் வந்து வேங்கடராமணி, புதுச்சேரியை சேர்ந்தவர். அவருக்கும் இப்போது 50வது தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதி அவர். ஓகே, மற்ற நீதிபதிகளையும் எடுத்துக்காங்களே, யார் இருக்கா அப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நாகரத்ன அம்மா இருக்காங்க. அவங்க தான் வந்து 2027 ஃபஸ்ட்டு நாகரத்னா இருக்காங்க, படிச்சிருப்பீங்க, நான் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. நாகரத்னா இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை வழக்கறிஞர், தலைமை நீதிபதி, முதல் பெண். இதுவரைய அங்கே வந்து பெண் தலைமை நீதிபதியே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு. அதுவும் அவங்க 2027 இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அதே தகுதி யாருக்கு இருக்கணும்னா அந்த வேங்கடராமணி அப்படின்றவருக்கு இருக்கணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு தகுதி. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான தகுதியை யார் பெற்றிருக்க வேண்டும்? உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகளை தலைமை வழக்கறிஞரும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்படி என்னென்ன அப்படின்னா 5 வருடங்கள் ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கணும். இப்போது சென்னை நீதிமன்றமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் நீதிபதி, ஓகேவா? 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அதே உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்குரைஞராக இருக்க வேண்டும். லாயர் வழக்குரைஞராக இருக்க வேண்டும். வழக்குரைஞராக 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் நீதிபதி. எல்லாம் எங்கே அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில். இவங்களுக்கான தகுதி ஃபஸ்ட்டு தகுதி என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்கணும். ப்ளஸ் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கணும். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதி, 10 ஆண்டுகள் ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்குரைஞராக இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறந்த நீதிபதியாக விளங்க வேண்டும். இது எல்லாமே இவங்களுக்கான தகுதி, தலைமை வழக்கறிஞருக்கான தகுதி. இது எல்லாமே இருந்ததுனால தான் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? வேங்கடரமணியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பதவிக்காலம். பதவிக்காலம்ன்ற ஒன்றெல்லாம் இல்லை,
குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். அரசாங்கம் பதவி விலகும் போது அவரும் தான் போகணும். அப்போ அரசாங்கம் பதவி விலகுது அப்படின்னா அவங்களும் போகணும். குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகுதல் கடிதத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிக்கிடுவாங்க. அடுத்தது இவங்களுக்கான அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதிகாரங்கள் சொல்லலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கும் சட்ட விவகாரங்களில் தேசத்திற்கு ஆலோசனை, நாட்டிற்கு ஆலோசனை வழங்குவாங்க. அது ஒரு அதிகாரம் நாட்டிற்கு. அது குடியரசுத் தலைவர் பரிந்துரை வழங்கினாதான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலோசனையை நாட்டிற்கு வழங்கணும். குடியரசுத் தலைவர் சொல்லி தான் அவங்க நாட்டிற்கே ஆலோசனை வழங்குவாங்க சில அந்த சட்ட பிரச்சனைகளில். ஓகே. குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கும் நாட்டின் சார்பாக இந்தியா சார்பாக ஆஜராவாங்க. பிரச்சனை அப்படின்னா இந்தியா சார்பாக ஆஜராகிறவங்க இவங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சமீபத்தில் இந்த பணம் மதிப்பிழப்பு வழக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லுமா செல்லாதா, அது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செல்லாதுன்னு. அது தப்பு. கவர்மெண்ட் மேலேயே அது ஒரு கேஸ் தான். திடீர்னு எப்படி நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா நோட்டை ஒரே நைட்டில் செல்லாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு வழக்கு தான் இது. அப்போ அந்த இடத்துல ஆஜராகிறவர் யார் அப்படின்னா இவர் தான், வேங்கடரமணி தான். யார் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் தான் ஆஜராவார். யார்? குடியரசுத் தலைவர் சார்பாக. ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு வழக்கு. அப்போ குடியரசுத் தலைவர் சார்பாக நாட்டிற்காக ஆஜராகிறவர் இவர் தான். இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கூட இந்த தேர்தல் ஆணையரை திடீர்னு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையர்கள் ஃபஸ்ட்டு தலைமை ஆணையர் ஒருத்தரும் 2 பேர் ஆணையர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு பேர் கூட மறந்துடுச்சு, அருண் கோயலா ஒருத்தர். அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணதை திடீர்னு பண்ணிட்டீங்க, ஒரே நாளில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் ஆஜராகிருப்பார். அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்னென்னலாம் வருதோ குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதெல்லாம் ஒரு பிரச்சனை, திடீர்னு பண்ணிட்டீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல யார் தான் ஆஜராவானா இவர் தான் ஆஜராவார். தலைமை வழக்கறிஞர் தான் ஆஜராகிருப்பார். அதான் குடியரசுத் தலைவர் மூலமாக, குடியரசுத் தலைவர் சார்பாக ஆஜராவார், நாட்டிற்காக ஆஜராவார். அதான் அவரோட அதிகாரம். அடுத்தது இவரோட உரிமைகள்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளே இருக்க அனைத்து நீதிமன்றங்களிலும் பார்வையாளராக இருப்பார். நாடாளுமன்றத்திலே பார்லிமெண்ட்லேயே 2 அவையிலையும் இருப்பார். ஆனால் ஓட்டு போட முடியாது. பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபாவில் கலந்து கொள்ளலாம், பேசலாம், அவ்வளோதான். போனோமா பேசினோமா வந்தமான்னு இருக்குன்னா அவர் ஓட்டெல்லாம் போட முடியாது. அவ்வளோதான் இவருக்கு. ஏன்னா அங்கே நிறையா இருக்காங்க, அங்கேயே பெரிய கூட்டம் இருக்குது, எம்பி அப்படின்ற மாதிரி நிறைய கூட்டங்கள் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது இவரெல்லாம் ஓட்டு போட முடியாது. ஓகே. வாக்கு மட்டும் அளிக்க முடியாது. அதெல்லாம் அவரோட உரிமையில் வரும். அது மாதிரி 88 பாராளுமன்றத்தில் அவருக்கு இருக்கிற அந்த உரிமைகள் பற்றி சொல்லலாம். சிறப்பு உரிமைகள் யாருக்கு அப்படின்னா இந்த தலைமை வழக்கறிஞருக்கு. அடுத்தது சிஏஜி. ஃபைனலாக சிஏஜி பார்த்துட்டு முடிச்சிடலாம். அவருக்கான ஆர்டிகல் 148லேருந்து 151. பேர் என்ன அப்படின்னா மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். தணிக்கையாளர்னால் வேறு ஒன்றும் இல்லை, கணக்கு சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம ஒரு சம் போடுறோம், சம் இல்லை, ஒரு இப்போ நம்ம வீட்டிலையே பட்ஜெட் பாருங்களே, பொங்கல் வருதுன்னா இது எதுக்கு இந்த செலவு பண்ணோம் அப்படின்னா அது சரியாக பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம போட்டு பார்ப்போமா, கால்குலேட்டர் எடுத்து சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அதான் தணிக்கை பண்ணுறது, சரி பார்க்கிறது, சரியாக தான் பண்ணியிருக்கோமா இல்லை ஒரு கடையில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோமா அப்படின்றத பார்ப்போம். அதுதான் அதே தான் நம்ம வீட்டுக்கு மட்டும் பார்க்குறோம். இந்த சிஏஜி இவங்க பார்த்திங்கன்னா நாட்டிற்கே பார்க்குறாங்க. அதான் 148 to 151. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்திலே வந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான். 1753லேயே வந்திருக்கோம். 1753லேயே வந்திருக்கோம். அதை சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வாங்க. அப்போவே வந்தது தான் இந்த தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு போஸ்டிங். அடுத்தது பதவி. அடுத்து 148 149 பார்க்கலாம். 148 யார் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. இப்போ சிஏஜி இப்போ யார் இருக்கா அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு இருக்கார். இவரை நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான். அதுதான் 148. விதி 148 கீழ் தகுதியான ஒருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் பண்ணுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. இதுக்கு அந்த பரிந்துரை இருக்குது பாருங்கள், பிரதமரோட பரிந்துரையில் தான் பண்ணுவாங்க. இவரோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் 65 வயது. 6 ஆண்டுகள் 65 வயது. சிஏஜிக்கு 6 ஆண்டுகள் 65 வயது. பதவி நீக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதை போன்றே இவங்களை பதவி நீக்கம் செய்யணும். யார் அப்படின்னா இந்த முர்மு இருக்காங்களா, சந்திர முர்மு, அவங்கள பதவி நீக்கம் செய்கிறது, சிஏஜியை பதவி நீக்கம் செய்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதியை செய்வது போன்று செய்ய வேண்டும்.
அடுத்தது 149 148 பார்த்துட்டோம் நியமனம். 149 அவருக்கான கடமைகள். வேறு ஒரு கடமை இல்லை, அந்த கவர்மெண்ட் கணக்கு வழக்கு பார்க்குறாரு சரியாக இருக்கா, அதுதான் அவரோட கடமையே. அடுத்து பணிகள், அவரோட வேலை என்ன, அவரோட அதிகாரம் என்ன, இதான் 149. அடுத்து 151 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தில் இவ்வளோலாம் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு, இந்த அரசு அலுவலகம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அரசு அதிகாரி இவ்வளோ பண்ணி, அதை எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி மத்திய அந்த கணக்கு தணிக்கையாளர் வந்து யார்கிட்ட வழங்குவாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை. இப்போ சிஏஜி இருக்காங்க அப்படின்னா சிஏஜி வந்து தன்னோட ரிப்போர்ட்டை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்குவாங்க. சிஏஜி அந்த மத்திய தலைமை கணக்கு ஆளர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்டையும் மாநிலத்தில் ஆளுநர்கிட்டையும் வழங்குவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய் கொடுப்பாங்க. பார்லிமெண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர இவங்க அந்த ஒரு வருஷ ரிப்போர்ட்டையுமே ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மத்திய அரசு தன் கணக்கு அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம், மத்திய அரசு தன் கணக்கு அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம், மாநில அரசு தன் கணக்கு அறிக்கையை ஆளுநரிடமும் சமர்ப்பிப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா அங்கே குடியரசுத் தலைவர்கிட்ட, இங்கே ஆளுநர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதான் 151. அதான் 151. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சிஏஜி யார் அப்படின்னா அந்த நரஹரி ராவ் அப்படின்றவர் இருந்திருப்பார். ஹரிராவோட பேர் வந்து நரஹரி ராவ். ஓகே, அவ்வளோதான்.